அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. விபவாவதார அனுபவங்களை எல்லாம் மிகவும் பறக்க அனுபவித்த பெரியாழ்வார் அர்ச்சாவதார அனுபவத்தை செய்வதாக தொடங்கி பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்தினுடைய 2ஆம் திருமொழியிலே திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளிருக்கின்ற அழகருடைய வைபவத்தை அனுபவிக்கின்றார். அப்படி அனுபவிக்கின்ற பொழுது அந்த அழகரை அனுபவிக்கும் முகத்தாலே அழகர் எழுந்தருளிருக்கின்ற அந்த மலையையும் கூட மிக அற்புதமாக வர்ணிக்கின்றார். இது மிக அற்புதமாக செல்லுகின்ற ஒரு திருமொழி. அதிலே ராமபிரானுடைய அவதாரத்தை பற்றி 2 பாசுரங்கள், முதல் 2 பாசுரங்களிலே காட்டினவர். மேலே கிருஷ்ணானுபவத்தையும் செய்தார் 5ஆம் பாசுரத்திலே என்று பார்த்தோம். அதிலே அந்த கம்சனாலே ஏவப்பட்ட கோலையாபீட்டம் என்கிற யானையை வதம் செய்தவன் கண்ணன் என்று 5வது பாசுரத்திலே தெரிவித்தவர். உடனே அதற்கு அடுத்தபடியாக நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதை 6வது பாசுரத்திலே அனுபவிக்கின்றார். அந்த யானையை வதம் செய்த அடுத்த கணம் என்ன நடந்தது அங்கே என்றால், கம்சனாலே ஏவப்பட்ட 2 மல்லர்கள் அந்த கண்ணபிரானோடு யுத்தம் செய்வதற்காக வந்தார்கள். அவர்களை மிகவும் அனாயாசமாக, மிகவும் எளிதாக அவர்களை முடித்து விட்டான் கண்ணன் என்பது சரித்திரம். அதை 6வது பாசுரத்திலே அனுபவிக்கின்றார். செய்வான் ஏன் எதிர்ந்து வந்த வல்லரை சாவத்தகத்தா சாந்தனிதோள் சதுரன்மலை ஆவத்தனமென்னே அமரர்களும் நன்முனிவரும் சேவைத்திருக்கம் செந்தெருமாலினம் தோலை. மல்லர்கள் கண்ணனோடு யுத்தம் செய்வதற்கு வந்தார்கள் அல்லவா? மல்லர்களுக்கும் கண்ணனுக்கும் என்ன விரோதம் என்றால், மல்லர்களுக்கும் கண்ணனுக்கும் விரோதம் அல்ல, ஆனால் கம்சனுக்கும் கண்ணனுக்கும் விரோதம் உண்டல்லவா? அதனால கம்சனாலே ஏவப்பட்டுத்தான் அந்த மல்லர்கள் வந்தார்கள். அதைத்தான் சொல்லுகிறார், ஏ விற்று செய்வான். கம்சனாலே ஏவப்பட்டதை செய்வதற்காக வந்தவர்கள் அவர்கள். கண்ணனை முடித்து விட வேண்டும் என்று ஏவினான் கம்சன். உடனே மல்லர்கள் தங்களுக்கு எவன் ஊதியம் கொடுக்கிறானோ அவன் சொன்னதை செய்ய வேண்டியது தங்களுடைய கடமை அல்லவா? ஆயினாலே அவர்கள் எப்படி வந்தார்கள்? ஏன்று எதிர்ந்து வந்த மல்லர். ஏன்று என்னால் மிகவும் கோபத்தோடு வந்தார்களாம். சாமான்யமாக மல்லர்கள் வந்தாலே அவர்களோடு யுத்தம் செய்வது மிக மிக கடினம். ஆனால் இவர்கள் கோபத்தோடு அப்படி அதிர்த்து கொண்டு வந்தார்கள். ஏன்று எதிர்ந்து வந்த மல்லர். அந்த மல்லர்களை கண்ணன் என்ன செய்தான் என்றால், சாவத்தகர்த்தான் என்று அவர்கள் எல்லாம் சாகும்படியாக தகர்த்து விட்டான் என்கிறார். சாகும்படியாக தகர்ப்பதற்கு என்ன செய்தானவன்? அங்கே நடந்த நிகழ்ச்சியினை வர்ணிக்கின்றது புராணங்களிலே சொல்லுகின்றார்கள். ஐயோ, இந்த மல்லர்கள் எவ்வளவு கடினமான தேகத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். வஜ்ர கடினாபோக ஷரீரோயம் மகாசுரஹா என்று வஜ்ரம் போல கடினமாயிருக்கக்கூடிய உடம்பை உடையவர்கள் அந்த மல்லர்கள். ஆனால் கண்ணனோ எப்படிப்பட்டவன் என்றால், எவ்வன உன்முகீபூத சுகுமார தனுர் ஹரிஹி என்று எவ்வளவு அப்பொழுதுதான் வந்து தலை காட்டி இருக்கிறதா. மிகவும் மென்மையான திருமேனி, வெண்ணையே சாப்பிட்டு வளர்ந்த மொசுமொசுப்பான திருமேனி. இந்த திருமேனியை கொண்டு யுத்தத்திற்கு சென்றான். அதுவும் மல்ல யுத்தம் என்றால் ஒருவரை ஒருவர் நெருக்கி பிடித்து அப்படியே இறுக்கி தழுவுகிற பொழுது எலும்புகள் எல்லாம் பொடி பொடியாக போய்விடுமா, அப்படிப்பட்ட யுத்தம் அது. ஆனால் அதுவே காரணமாக கண்ணன் வென்று விட்டான். என்னன்னா, இவனை நெருக்கி பிடிக்க வேண்டும் என்று வந்தபொழுது வெண்ணெய் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பாகினாலே அது வழுக்கிக் கொண்டு போய்விட்டது. அவர்கள் தங்களை தாங்களே நெருக்கிக் கொண்டு மாண்டு போனார்கள் என்று வேடிக்கையாக வியாக்கியானத்திலே சாதிக்கிறார் நம்பிள்ளை. இப்படி அவர்களை சாவத்தகர்த்தான் கண்ணபிரான் என்று அந்த நிகழ்ச்சியினை சொல்லுகின்றார். சொல்லுகின்ற பொழுது மேலே பெரியாழ்வார் இன்னும் ஒரு விஷயம் தெரிவிக்கின்றார். அந்த சாவத்தகர்த்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், சாந்தணிதோள் சதுரன் என்றார். சாந்து அணி தோள் என்றால் சந்தனத்தை அணிந்திருக்கக்கூடிய திருத்தோள்களை உடைய. சதுரன் என்றால் மிகவும் சாமர்த்தியசாலி, மிகவும் வல்லவன், சாதுரியமானவன் என்று பொருள். எதற்காக இங்கே இப்படி அருளி செய்தார் என்பதை
மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலே காட்டுகின்ற போது மிகவும் அற்புதமாக தெரிவிக்கின்றார். இந்த மல்ல யுத்தம் நடப்பதற்கு முன்னாலே கண்ணபிரான் என்ன செய்தான் என்றால், அங்கே அரண்மனைக்கு சந்தனம் எடுத்து செல்லுகின்ற கூனியனிடத்திலே போய் நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கு என்று கேட்டானாம். எனக்கும் கொஞ்சம் சந்தனம் கொடுன்னு கேட்டான். உடனே தேறி அவளும் திருவுடம்பில் பூச என்று அவளும் மிகவும் பிரீத்தியோடு அந்த சந்தனத்தை கண்ணனுடைய திருத்தோள்களிலே தானே தன் கையாலே பூசி விட்டாளாம். ஒரு பக்தை மிகவும் ஆதரத்தோடு தன்னுடைய தோளிலே சந்தனம் பூசினாள் அல்லவா, இவனும் அந்த சந்தனத்தை கலையாமல் இருக்க வேண்டும் என்று அப்படியே பார்த்து கொண்டு சென்ற பொழுதுதான் எதிரிலே மல்லர்கள் வந்து விட்டார்கள். கண்ணனுக்கு இப்பொழுது பெரும் கவலை ஏற்பட்டு விட்டது. என்ன கவலை என்றால், இந்த மல்லர்களை எப்படி அழிப்பது என்கிற கவலை இல்லை, அது ஒரு நிமிடத்திலே அழித்து விடலாம். ஆனால் இந்த மல்லர்களோடு யுத்தம் செய்கிற பொழுது இப்பொழுது கூனி நமக்கு பூசி இருக்கிற இந்த சந்தனம் இது அழியாமல் இருக்க வேண்டுமே, இப்பொழுதுதானே அவள் ஆசையோடு பூசினாள் என்று அதை நினைத்துக் கொண்டிருந்தானாம். ஆனால் ஒரு நிமிடத்திலே அனாயாசமாக அவர்களை அழித்து விட்டு தன்னுடைய தோளை பார்த்தால் அந்த கூனி பூசின சந்தனம் கூட கலையவில்லை. அவ்வளவு சுலபமாக அந்த மல்லர்களை அழித்து விட்டான். ஆகினாலேதான் இங்கு சாந்து அணி தோள் சதுரன் என்கிறார். அதாவது மல்லர்களை சாவத்தகர்த்த பின்னும் திருத்தோள்களிலே சாந்து இருக்கிறபடி என்று மணவாள மாமுனிகள் மல்லர்களை அழித்த பிற்பாடு கூட அவருடைய தோளிலே சந்தனத்தினுடைய அலங்காரம் துளி கூட கலையாமல் அப்படியே இருந்ததாம். அப்படிப்பட்ட சதுரனால் சாமர்த்தியசாலி என்ன, அப்படிப்பட்ட சாமர்த்தியம் மல்ல யுத்தத்திலே போய் தோளிலே இட்ட சந்தனம் கலையாமல் யுத்தம் செய்ய முடியுமா என்னால் அந்த சாமர்த்தியம் கண்ணனுக்குத்தான் உண்டு என்று அவனை சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட வலிமையுடைய ஒருத்தன் இருப்பானால் அவனை நாம் பற்றி விட்டோமானால் நமக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் நம்மையும் அவன் காத்தருள்வான் அல்லவா. அதைத்தான் பின்னடிகளிலே தெரிவிக்கின்றார். என்னன்னா, அமரர்கள் நன்முனிவர்கள் என்று தேவலோகத்தில் இருக்கிற அமரர்கள் என்ன, நல்ல முனிவர்கள், தவம் செய்கிற முனிவர்கள், அவர்கள் அத்தனை பேரும் இந்த எம்பெருமானை பற்றுகிறார்களாம். எப்படி பற்றுகிறார்கள் என்றால் ஆவத்தனம் என்று என்கிறார். ஆவத்தனம் என்னால் ஆபத்து தனம். நமக்கு ஆபத்து பழைய நாடுகளிலே இப்படி வழக்கம் உண்டு. எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் கூட திடீரென்று ஒரு ஆபத்து வந்தால் அப்பொழுது நமக்கு வேண்டுமே என்பதற்காக மிகவும் ரகசியமாக சில இடங்களிலே பணத்தை புதைத்து வைப்பார்களாம். அந்த பணத்திற்கு ஆபத்தனம் என்று பெயர். ஆபத்தனம் என்றால் ஆபத்து காலத்திலே உதவக்கூடிய தனம். அதுபோல இங்கே திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தொழிருக்கின்ற எம்பெருமான் அழகர் இருக்கிறாரே, அவர்தான் ஆபத்தனம். நமக்கு ஆபத்து ஏற்பட்டால் நம்மை ரட்சிக்கக்கூடியவன் யாரென்னால் அந்த அழகர் தான் என்று அமரர்களும் நன்முனிவரும் சேவித்திருக்கும் என்று எப்பொழுதும் அவனை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தென் திருமாலிரும் சோலை என்று அந்த நிகழ்ச்சியை, அதாவது அந்த சரித்திரத்தை அனுபவித்தார் பெரியாழ்வார். இப்படி ஆபத்து காலத்திலே அவன் யாருக்கு உதவி இருக்கிறான், ஏதாவது ஒரு இடம் காட்ட முடியுமா என்று நமக்கு கேள்வி எழலாம் அல்லவா. அதற்கு விடையை அடுத்த பாசுரத்திலே, 7வது பாசுரத்திலே நமக்கு அற்புதமாக தெரிவிக்கின்றார் பெரியாழ்வார். மருகா மைத்துரன்மார்க்கொருதேரின் மேல் முன்னங்கு நின்று மோள எழுவித்தவன் மலை நெடுவாரந்தன் கோடல்கோன் தன்னன் கொண்டாட பாரத யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்திலே ஜெயத்ரதனை வதம் செய்ய வேண்டும். அன்றைய தினம் அர்ஜுனன் சபதமிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த சமயத்திலே வெயில் கொளுத்துகின்றது. அந்த சமயத்திலே பாண்டவர்கள் அத்தனை பேருக்கும் தாகம் நாக்கை வரட்டுகிறது. அங்கே இருக்கிற குதிரைகள் எல்லாம் கூட தண்ணீர் இல்லாமல் மிகவும் தவிக்கின்றதாம். அப்பொழுது கண்ணபிரானிடத்திலே போய் அர்ஜுனன் கேட்டான், அப்பா மிகவும் தாகமாக இருக்கிறதே, நான் என்ன செய்வது என்று கேட்டான். யுத்தமோ நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது கண்ணபிரான் என்ன சொன்னான், அர்ஜுனனை கொண்டு அங்கே ஒரு மோழையை எழுவித்தான் என்கிறார். மோழை எழுவித்தான் என்னால் அதாவது பூமியிலிருந்து அப்படி பீரிட்டு கொண்டு வருகின்ற தண்ணீர் இருக்கிறதே, ஊற்று நீர், அதற்கு மோழை என்பது பெயர். அதை எழுவித்தான் என்றார். எழுவித்தான் என்றால் அர்ஜுனனை கொண்டு எழும்படி செய்தவன். அந்த இடத்திலே அர்ஜுனன் வாருணாஸ்திரத்தை அவனை பிரயோகிக்கும்படி கண்ணன் தான் சொன்னான், இந்த இடத்திலே நீ பிரயோகி என்று அவனுக்கு இடத்தையும் சுட்டிக்காட்டி அவன் செய்ய வேண்டிய காரியத்தையும் அர்ஜுனனுக்கு கண்ணன் தான் தெரிவித்தான். ஆயினாலே கண்ணன் சொன்னபடியினாலே அர்ஜுனன் செய்தான் அல்லவா. ஆயினாலே இது கண்ணனே செய்ததாக அப்படி இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார். மன்னர் மருகா என்றால் மன்னர்கள் அத்தனை பேரும் அப்படியே மருகிக் கொண்டிருக்கிறார்கள் தாகத்தாலே. அல்லது
எதிரிலே இருக்கிற மன்னர்கள் எல்லாம் இப்படி கண்ணன் இவர்களுக்கு உபகாரம் செய்கிறானே என்று வயிற்றெரித்தலோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றும் கூட பொருள் கொள்ளலாம். மன்னர் மருக மைத்துனன்மார் என்னால் பாண்டவர்கள். அவர்களுக்காக என்ன செய்தான் கண்ணன்? ஒரு தேரின் மேல் இருந்து கொண்டு முன்னங்கு நின்று மோழை எழுவித்தவன். முன்னங்கு நின்று அவர்களுக்கு தான் முன் சென்று மோழை எழுவித்தவன். அங்கே மோழை எழும்படியாக அப்படி தீர்த்தத்தை அர்ஜுனன் தான் பானத்தை பிரயோகம் பண்ணினான் என்றாலும் கூட அங்கே தீர்த்தம் எழுவதற்கு கண்ணன் அல்லவோ காரணம். அவன் இல்லை என்றால் அங்கே தீர்த்தம் வந்திருக்குமா? இன்றைக்கும் அது அங்கே நாம் குருக்ஷேத்திரத்துக்கு சென்றோமானால் அங்கே பான கங்கா என்று காட்டுகின்றார்கள். அப்படி பெரிய கும்பமேளா முதலான காலங்களிலேயும் அல்லது கிரகணம் முதலான காலங்களிலேயும் லட்சக்கணக்கான பேர் வந்து அங்கே தீர்த்தமாடி செல்லுகிறார்கள். இப்பொழுதும் கூட அந்த இடம், அந்த மோழை இருக்கிறது. அப்படிப்பட்ட மோழை எழுவித்தவன். அந்த மலை எப்படிப்பட்ட மலை என்றால் அந்த இடத்திலே ஒரு அரசன் திருப்பணி பண்ணி இருக்கிறான் என்று அவனை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்னா, நெடுமாறன் தென் கூடல் கோன் என்று பெரியாழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்ணுவதற்கு காரணமாயமைந்த ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் என்று வல்லபதேவன் என்று புராணங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரத்திலே அவனை நெடுமாறன் என்கிறார். அவன்தான் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் என்கிற பாண்டியன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள். அவனை மலையத்வஜ பாண்டியன் என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியானத்திலே காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட நெடுமாறன் தென் கூடல் கோன், அவன் தென்னன். தென்கூடல் என்னால் மதுரை, அதற்கு அவன் அதிபதி. அப்படிப்பட்ட தென்னன் என்னால் தெற்கு திக்கிலே இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு அதிபதி. கொன்னவில் கூர்வேல் கோன் என்று நல்ல கூறிய வேலை தன்னுடைய கையிலே உடையவனான அந்த பாண்டிய அரசன் அவன் வந்து இந்த திருமாலிருஞ்சோலை அழகரை அடிபணிந்து அவருக்கு திருப்பணிகளை எல்லாம் செய்திருக்கிறான் என்று கைங்கரியம் பண்ணினபடியினாலே அந்த அரசனையும் எப்படி பாண்டவர்கள் கண்ணபிரானுக்கு அடியவர்களாக கிருஷ்ணாசிரியாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக என்று பாண்டவர்களாகிய மன்னர்கள் இருந்தார் போலே இந்த பாண்டிய மன்னனையும் அவர் சேர்த்து அனுபவிக்கின்றார். தென்னன் நெடுமாறன் தென் கூடல் கோன், அவன் கொண்டாடும் தென் திருமாலிருஞ்சோலை என்று அவன் திருப்பணிப்பு செய்த ஒரு திவ்ய தேசம் என்று இந்த திவ்ய தேசத்தை கொண்டாடுகின்றார். இன்னும் அனுபவம் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.